IUML தலைவர்களை தொடர்ந்து சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய். மாநில தலைவர் செல்வ பிருந்தகை, கிறிஸ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. சென்னை MRC நகரில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய். சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் தவேகாவுக்கு ஆதரவு அளித்ததற்கு நேரில் நன்றி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் உடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு. சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட உள்ள நிலையில் ஆதரவு அளிக்க கோரி சந்தித்ததாக தகவல். வீட்டு வாசல் வரை வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜயை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற காதர் மொய்தீன். நவாஸ்கனி உள்ளிட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு. வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது வரவேற்கத்தக்கது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேகா அரசு சிறப்பான ஆட்சியை வழங்கும் என்றும் காதர் மொய்தீன் நம்பிக்கை. இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்தீர்கள், எப்போதும் நான் உங்களுடன் இருப்பேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள் உடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டவட்டம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த விவகாரம். குமரி மாவட்ட தவேகா நிர்வாகிகள் மீனவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல். கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக் கூடாது. தவேகாவினருக்கு அமைச்சர் N. ஆனந்த் எச்சரிக்கை. நீட் தேர்வில் ஊழல் இல்லை, நீட் தேர்வே ஊழல்தான் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மாணவர்களின் உயிரோடு விளையாடும் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து. ராஜஸ்தானில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. திமுகவுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக CV சண்முகம் குற்றச்சாட்டு. திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அதிமுக 53 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து களமாடி உள்ளதாகவும் பேட்டி. அதிகாரத்தை தன்வசமாக்க CV சண்முகம் முயற்சித்து வருவதாக அதிமுக MLA OS மணியன் குற்றச்சாட்டு. EPS மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் காட்டம். திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சித்தது என்பது வதந்தி. SP வேலுமணி CV சண்முகம் அணிக்கு அதிமுக தலைமை கண்டனம். எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என முதல் நாளிலேயே மு க ஸ்டாலின் கூறியதாக RS பாரதி விளக்கம். திமுகவுடன் EPS கூட்டணி பேசியதாக CV சண்முகம் கூறியதற்கு RS பாரதி பதிலடி. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பது என பெரும்பான்மையான அதிமுக MLAக்கள் முடிவு. சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை ஏற்கிறோம் என MLA CV சண்முகம் பேட்டி.
அதிமுக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் என அதிமுக தலைமை சரமாரி கேள்வி. நீங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள் எனவும் காட்டம். தவேகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக மீது வீண் பழி போடுகிறார்கள் என RS பாரதி சாடல். CV சண்முகத்திற்கு பதவி ஆசை, அதற்காக தங்களை காரணம் சொல்லி பேசுகிறார் என காட்டமான விமர்சனம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக MLA SP வேலுமணி தேர்வு. கொறடாவாக முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் தேர்வு செய்யப்பட்டதாக CV சண்முகம் அறிவிப்பு. நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளை கை கழுவிவிட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா என அதிமுக தலைமை கேள்வி. உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்கிறீர்கள் என CV சண்முகத்தை கடுமையாக சாடி அறிக்கை. தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி தரப்பு. மெரினாவில் உள்ள MGR மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் ஆதரவு MLA-க்களுடன் SP வேலுமணி மரியாதை. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்வானார் JCT பிரபாகர். சபாநாயகர் இருக்கையில் JCT பிரபாகரனை அமர வைத்த அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இந்திய துணை கண்டத்திற்கே முதலமைச்சர் விஜய் வழிகாட்டும் நாள் விரைவில் வரும் என சபாநாயகர் JCT பிரபாகர் பேச்சு. மீண்டும் ஒரு வாழும் MGR-ஆக உள்ளார் முதலமைச்சர் விஜய் என்றும் புகழாரம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைவரும் சமம் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். ஒரு உறுப்பினர் உள்ள கட்சி என்றாலும் உரிய மரியாதை அளிக்கப்படும் எனவும் உறுதி. சபாநாயகர் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் குட்டி ஸ்டோரி சொன்ன முதலமைச்சர் விஜய். இங்கிலாந்து அவை நடைமுறையைப் போலவே நம்முடைய அவை நடைமுறையும் உள்ளதாக பேச்சு. சட்டப்பேரவையில் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வின் போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. திமுக எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பேரவையில் உதயநிதி பேசியதை கேட்டு முதலமைச்சர் விஜய் புன்முறுவல். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சபாநாயகர் JCT பிரபாகருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பெருமை பெற்ற பொறுப்பில் அமர்ந்துள்ள இருவரும் அந்த மரபையும் பேரவை மாண்புகளையும் காத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. துறையின் செயல்பாடுகள், செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தராசு போல சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு அவையில் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மதுபான கடைகளை குறைக்க அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் விஜய்க்கு SP வேலுமணி பாராட்டு. முதலில் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கூறிய நிலையில் SP வேலுமணி தனியாக வாழ்த்து. மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியமாக விவாதங்கள் நடைபெறும் வகையில் அவையை வழிநடத்துவீர்கள் என நம்புகிறோம். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் வாழ்த்துரையில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேச்சு.
மின்சாரம் தொடர்பான அறிவிப்பு சிங்கப்பெண் அதிரடிப்படை என ஆரம்பத்திலேயே முதலமைச்சர் அமர்க்களம் செய்துள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற குழு தலைவர் ராமச்சந்திரன் பாராட்டு. ஐந்து ஆண்டுகளுக்கு முதலமைச்சர் விஜய் நல்லாட்சி தொடர வேண்டும் என மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ் வாழ்த்து. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சம உரிமை வழங்கிட வேண்டும் என வேண்டுகோள். அமமுகவில் இருந்து காமராஜ் எம்எல்ஏ நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடி நீக்கம். விசிகாவின் குரல் தமிழ்நாட்டின் குரல் என்பதை புரிந்து சபாநாயகர் அவையில் பேசுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும். அவையில் ஆளும் கட்சியின் குரலை விட எதிர்க்கட்சியின் குரல் வலிமை பெற வேண்டும் என வன்னியரசு வேண்டுகோள். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்களின் அருகே உள்ள 717 மதுபான கடைகளை மூட உத்தரவு. 2 வாரங்களுக்குள் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு. எழுநூற்று டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட முதலமைச்சர் விஜய்க்கு நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் பாராட்டு. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என அறிந்தும் பெண்களின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைத்திருப்பதாக முதல்வருக்கு புகழாரம். நல்லதொரு ஆட்சி அமைய பிரதமர் தலைமையில் ஒரு இணக்கமான மாநில அரசாக பயணிப்போம். சட்டமன்றத்தில் சபாநாயகர் வாழ்த்துறையில் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேச்சு. ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சமூக நீதியுடன் சபாநாயகர் அவையை நடத்துவார் என நம்புவதாகவும் பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி பேச்சு. நடுநிலையோடு தராசு போன்று சபாநாயகர் செயல்பட வேண்டும் என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பேரவை தொடர் நேரலை செய்யப்பட வேண்டும் என்ற விஜயகாந்தின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாகுபாடு காட்டாமல் சபாநாயகர் செயல்பட வேண்டும் என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி வலியுறுத்தல். அவையில் எண்ணிக்கை எவ்வளவு முக்கியமோ அதேபோல எண்ணங்களின் வலிமை முக்கியம் எனவும் பேச்சு. முதலமைச்சர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரிகிராதன் பண்டிட் நியமனம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் சந்திப்பு. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு தொடர்பான 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற்றுத்தர கோரி மனு. வருகிற 14ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவு. தவேக சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனை தகுதி நீக்கம் செய்ய கோரி ஆளுநரிடம் மனு. லட்சுமணன் காவல் ஆய்வாளராக இருந்தபோது லஞ்சம் பெற்று பதவி நீக்கம் செய்யப்பட்டதை மறைத்ததாக புகார். சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அரசு இல்லத்தை காலி செய்தார் கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன். திருவனந்தபுரம் பேக்கரி சந்திப்பில் உள்ள வாடகை வீட்டில் குடும்பத்தினருடன் குடியேறினார். கோவையில் சாலை விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் நிவாரணம் அறிவிப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 3 லட்சம், காயமடைந்தோருக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வழங்க ஆணை. ஒரு ஓட்டில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் தவேக எம்எல்ஏ நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதிப்பு. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் பெங்களூரு பயணம். முதலமைச்சர் விஜய் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு புறப்பட்டார். முதலமைச்சரின் 3வது தனி செயலாளராக அண்ணாதுரை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளராக விஷ்ணு IAS நியமனம். ஏற்கனவே முதல்வரின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார், லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிவிப்பு. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ராஜினாமா. புதிய அரசு பொறுப்பேற்றதை அடுத்து ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளருக்கு தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பினார் PS ராமன். தமிழக அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் தவிக MLA சபரிநாதன் நியமனம். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட உள்ள நிலையில் அறிவிப்பு வெளியானது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாதத்தை நம்புவது என்பது வேறு. முதலமைச்சர் விஜய் ஆலோசகராக ஜோதிடர் ரதன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருப்பது பற்றி திருமாவளவன் கருத்து. சென்னையில் CCTV கண்காணிப்பை விரிவுபடுத்தி பாதுகாப்பை பலப்படுத்துகிறது தெற்கு ரயில்வே. கூடுதலாக பூங்கா நகர், தண்டையார்பேட்டை, பெரம்பூர், திருத்தணி உள்ளிட்ட 13 ரயில் நிலையங்களில் சுமார் 495 CCTV கேமராக்களை பொருத்தும் பணிகள் தீவிரம். சேலம் ஓமலூர் அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக வசைபாடிவிட்டு தற்போது முதலமைச்சர் விஜயை தம்பி என அழைப்பது எந்த வகையில் நியாயம்? என் எதிரியை யார் சந்தித்தாலும் அவரும் தனக்கு எதிரிதான் என்றும் நடிகை விஜயலட்சுமி வீடியோ பதிவு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமாக்கான நிகழ்ச்சியினை காணலாம். The Chennai Silks in Mega Summer Sale.